Exercise 7.4, question number 1, subdivision 5. Write the Maclaurin series for the function tan inverse of x. Tan inverse of x என்ற சார்புக்கு மெக்லாரின் விரிவு காண்க. மெக்லாரின் சீரீஸ் ஃபார்முலா என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். என்ன சொல்லுங்க பார்ப்போம். f of x equal to f of 0 plus x divided by 1 factorial into f dash of 0 plus s square divided by 2 factorial f double dash of 0 plus etc. இந்த ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க எந்த ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் சரி, tan inverse of x மட்டும் கிடையாது, வேறு எதனா ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து நம்மளை மெக்லாரின் சீரிஸ் கண்டுபிடிங்க, வேறு எதனா ஒரு சார்பு கொடுத்து நம்மளை மெக்லாரின் விரிவு கண்டுபிடிச்சோன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த ஃபார்முலா தெரியணும். இந்த ஃபார்முலா தான் நம்ம மெக்லாரின் சீரிஸ் ஃபார்முலா. மெக்லாரின் விரிவினுடைய சூத்திரம் தான். ஓகே, குட். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, tan inverse of x மெக்லாரின் சீரிஸு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களோ, என்ன சார்போ அதை f of x ஈக்குவல் டு அப்படின்னு எழுதணும். f of x ஈக்குவல் டு tan inverse of x. இதை ஒரு 5 டைம்ஸ் டிஃபைன் பண்ணால் போதும். ஏன்னா இது 5 மார்க் கொஸ்டின் வந்தால் அவங்க ஃபுல் மார்க் கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதனால் இதை ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்கள். சில நேரத்தில் 3 டைம்ஸ் கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. 5 டைம்ஸே நான் சொல்லித்தரேன் பாருங்கள். f dash of x கண்டுபிடிக்கிறேன். f of x tan inverse of x கொடுத்துருக்குறாங்க. tan inverse of x டிஃபைன் பண்ணோம்னா ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். 1 divided by 1 plus a square. tan inverse of x னுடைய டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா 1 divided by 1 plus a square. tan inverse of x னுடைய வகைக்கெழு 1 divided by 1 plus a square. ஓகே, இப்போ 1 by x-ஐ x பவர் மைனஸ் 1 எழுதலாமா? அந்த அடிப்படையில் 1 divided by 1 plus a square எப்படி எழுதலாம்னா 1 plus a square minus 1ன்னு எழுதலாம். ஒரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி தரணும். 1 plus x whole power minus 1, இது சீரீஸ். 1 minus x, இந்த விரிவு தெரிஞ்சிருக்கணும். minus x plus a square minus s cube plus etc. இது மாதிரி போகும். இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 minus x, இந்த இடத்துல தான் x, இந்த இடத்துல என்ன ஆகுது x ஸ்கொயர் ப்ளஸ் போட்டுக்கணும். இங்கே பாருங்கள் s ஸ்கொயர். இப்போ s ஸ்கொயர்னால் இந்த இடத்துல எக்ஸுன்னு அர்த்தம் வந்து s ஸ்கொயர். அப்போ x பவர் 4ஆக மாறும். இங்கே x இருக்குது பார்த்து s ஸ்கொயர், எக்ஸை ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ s ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணால் x பவர் 4 மைனஸ் போடணும். எக்ஸ் இருந்தால் s கியூபு, s ஸ்கொயர் இருந்தால் s ஸ்கொயர் ஹோல் பவர் 3, s ஸ்கொயர் ஹோல் பவர் 3னா x பவர் 6. இது மாதிரி எழுதுறோம். இந்த சூத்திரத்தை அப்ளை பண்ணி இது எழுதுறோம் தெரிஞ்சு வச்சுக்கோம். f dash of x கண்டுபிடிச்சிக்கிறோம். ஓகே, குட். அதுக்கப்புறம் f dash of x கண்டுபிடிச்ச உடனே நம்ம அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிப்போம் உங்களுக்கே தெரியும். f double dash of x கண்டுபிடிக்க போகிறோம். இதிலேருந்து கண்டுபிடிக்கலாம். இருந்தாலும் இதுவும் ஒன்றுன்றதை தெரிஞ்சு இதை டிஃபைன் பண்ணால் போதும். அதனால தான் இதை வந்து இப்படி எழுதலாம், இதை வந்து இது இப்படி விரிவுபடுத்தி எழுதலாம். இது எக்ஸ்பேன்ஷன். இந்த ஃபார்முலாவோட அப்ளை பண்ணி இது எழுதுறோம். ஸோ 1 டிஃபைன் பண்ணால் 0 போட தேவையில்ல. மைனஸ் s ஸ்கொயர், மைனஸுக்கு மைனஸ் போடுறேன். s ஸ்கொயர்னால் 2x, இந்த ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு, எக்ஸ் பவர் 4 டிவைஷன் பண்ணால் 4s கியூபு, மைனஸுக்கு மைனஸு, எக்ஸ் பவர் 6 இதை டிவைஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு 6x பவர் 5 கிடைக்கும். இது மாதிரி போயிட்டே இருக்கும். f டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் f 3 டேஷ் ஆஃப் எக்ஸு மைனஸ் 2xனால் மைனஸ் 2, 4s கியூப்பை டிவைஷன் பண்ண போகிறேன். s கியூப்னா 3s ஸ்கொயர், ஆல்ரெடி இங்கே 4 இருக்குது. 3s ஸ்கொயர் இன்ட்டு 4 12s ஸ்கொயர், இதெல்லாம் தெரியும், அடிப்படை தான். மைனஸ் 6 இங்கே இருக்குது. எக்ஸ் பவர் 5, எக்ஸ் பவர் 5 இங்கே மைனஸ் 6 இருக்கா, எக்ஸ் பவர் 5னா 5 இன்ட்டு எக்ஸ் பவர் 4. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி எழுதணும்னா என்ன வரும், மைனஸ் 30 எக்ஸ் பவர் 4 கிடைக்கும், எக்ஸட்ரா. 3 டைம்ஸ் டிவைஷன் பண்ணாலே போதும். இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன், டீச்சர் ஒரு 5 டைம்ஸ் செஞ்சு காட்டுறேன், நீங்கள் வேணும்னா 3 டைம்ஸ் எக்ஸாமில் நிறுத்திக்கிங்க. 5 டைம்ஸ் நான் செஞ்சாலும் நல்லது தான். f4 ஆஃப் எக்ஸு நம்பர், இது கான்ஸ்டன்ட், டிவைஷன் பண்ணால் 0. இங்கே 12 இருக்குது, s ஸ்கொயர் டிவைஷன் பண்ணால் 2x. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 24x. இங்கே மைனஸ் 30 இருக்குது, எக்ஸ் பவர் 4 டிவைஷன் பண்ணால் 4s கியூபு, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 120 s கியூபு எக்ஸட்ரா.
இதுமாரி நம்ம வந்து அப் டு எது வரையிலையும் கண்டுபிடிக்கலாம் 5 டைம்ஸ் கண்டுபிடிக்கலாம் எவ்வளோ வேணாலும் கண்டுபிடிக்கலாம் நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம் 5 டைம்ஸ் சொல்லி கண்டுபிடிச்சா போதும் 24 எக்ஸை டிவைஸ் பண்ணால் 24 எக்ஸை டிவைஸ் பண்ணால் 1 ஸோ 24 ஸோ இங்கே -120 கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த எஸ் கியூபை டிவைஸ் பண்ணும்போது 3s² கிடைக்கும் ப்ளஸ் எக்ஸெட்ரா ஸோ இது எப்படி எழுதலாம்னா 24 மைனஸ் 360 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்களாம் -120 into 3 -360 s² ப்ளஸ் எக்ஸெட்ரா இது மாதிரி எழுதுகிறோம் நம்ம 5 டைம்ஸ் டிவைஷன் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் பாருங்கள் இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது ஃபார்முலாவுக்காக f(0) வேணும் ஸோ இப்போ எங்கள் எக்ஸ் வரதெல்லாம் ஜீரோ போட்டோம்னா நம்மளுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் 0 கிடைக்கும் tan இன்வர்ஸ் ஆஃப் 0 ஏன்னா இது tan இன்வர்ஸு இங்கே 0 வந்து tan 0 இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் 0 தான் கிடைக்கும் இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 0 வந்து tan 0 வந்து 0 இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் tan 0 கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் 4th சாப்டரில் படித்து வச்சுருக்கோம் இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 0ன்னு நம்ம டேரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோம் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் f' ஆஃப் 0 இங்கேயே அப்ளை பண்ணுங்கள் எக்ஸ் வரத்தில் 0 அப்ளை பண்ணால் 1 தான் கிடைக்கும் இல்லை இங்கே அப்ளை பண்ணாலும் 1 + 0 அப்போ 1/1 1 தான் கிடைக்கும் ஸோ நான் என்ன பண்ணுறேன் f' ஆஃப் 0 1 கிடைக்குது இங்கே பார்த்தீங்கன்னா f" ஆஃப் 0 எல்லா இடத்துலையுமே 0 அப்ளை பண்ணால் இங்கே 0 இங்கே 0 இங்கே 0 எல்லா டைமுமே 0 ஆகிடும் ஸோ அப்போ f" ஆஃப் 0 கிடைக்கும் அதுக்கு அடுத்ததில் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல f3' ஆஃப் 0 நம்மளுக்கு தான் தெரியும் தெளிவாக எங்கெல்லாம் எக்ஸு இருக்கோ அங்கெல்லாம் 0 அப்ளை பண்ணுறோம் இங்கே எக்ஸே இன்வால்வ் ஆகலை இங்கே எக்ஸே வரல ஸோ இப்போ இங்கெல்லாம் 0 வரும் இங்கே மட்டும் -2 இருக்குது அப்போ வேல்யூ வந்து -2 கிடைக்குது அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா f4 எக்ஸ் வரதெல்லாம் 0 போடணும் எல்லா இடத்துலையுமே 0 இன்வால்வ் ஆகும் அப்போ இங்கே என்ன ஆகிடும் 0 கிடைக்கும் அதுக்கப்புறம் f5 இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 0 எக்ஸ் வருது இங்கே எக்ஸ் வரவே இல்லை இப்போ 0 ஆகாது 24 கிடைக்கும் ஸோ ஏற்கனவே நான் ஃபார்முலா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் இங்கே பாருங்கள் இந்த ஃபார்முலா தான் நான் எழுதிட்டு இதை அப்ளை பண்ணணும் நீங்கள் கண்டிப்பாக ஃபார்முலா எழுதிட்டு அப்ளை பண்ணணும் ஸோ f(x)னால் நான் என்ன பண்ணுவேன் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு கிளியராக எழுதுகிறேன் பாருங்கள் f(x)னால் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு f(0) என்னதுங்க 0 ப்ளஸ் x / 1 ஃபேக்டரியல் f' ஆஃப் 0 பாருங்கள் f' ஆஃப் 0 1 உங்களுக்கு கிளியராக இருக்கும் ஃபார்முலா எழுதிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக புரியும் s² / 2 ஃபேக்டரியல் f" ஆஃப் 0 என்ன கிடைக்குது 0 கிடைக்குது அப்போ 0 தான் போடணும் s³ / 3 ஃபேக்டரியல் f3' ஆஃப் 0 -2 இங்கே எழுதிக்கிறோம் அதுக்கப்புறம் x⁴ / 4 f4 0 இருக்குது போட்டுறேன் ஸோ x⁴ / 5 ஃபேக்டரியல் 24 ப்ளஸ் எக்ஸெட்ரா ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுத போகிறோம் இங்கே பாருங்கள் tan இன்வர்ஸ் ஆஃப் x ஈக்குவல் டு 0 x / 1 ஃபேக்டரியல் 1 ஃபேக்டரியல்னால் 1 ஸோ x/1 வந்து x கிடைக்கும் இது வந்து s² / 2 ஃபேக்டரியல் இன்ட்டு 0 மல்டிப்ளை பண்ண பார்த்து 0 ஆகிடும் இங்கே பாருங்கள் -2 s³ / 3 ஃபேக்டரியல் எப்படி எழுதலாம் 1 × 2 × 3ன்னு எழுதலாம் இது x⁴ / 4 ஃபேக்டரியல் இன்ட்டு 0 ஆகிடும் நெக்ஸ்ட்டு 24 x⁴ / 5 ஃபேக்டரியலில் 1 × 2 × 3 × 4 × 5 இங்கே பாருங்கள் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு அப்போ இந்த இடம் மைனஸ் தான் வரும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகே அதேமாரி நம்ம என்ன போயினே இருக்கும் ப்ளஸ் எக்ஸட்ரான்னு போயினே இருக்கும் ஓகே இங்கே வந்து எக்ஸட்ரா இங்கேயும் போட்டுக்கும் ஆல்டர்னேட்டிவ் ப்ளஸ் மைனஸு ஒரு குழப்பம் அடைத்தால இங்கே ஒரு மைனஸ் போட்டுட்டு இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டு இப்படி போயினே இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே இங்கே பாருங்கள் இது ஒன்றும் குழப்பமாக ஆகத்தால அங்கே இதை பார்க்கும்போதே தெரியுது அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது மைனஸ் தான் வரும் மைனஸு எக்ஸட்ரா ப்ளஸ்ஸு
எக்ஸட்ரா அப்படி போயின்னு இருக்கும். ஓகேம்மா, அதுமாரி போயின்னு இருக்குது. ஓகே, அடுத்தது மைனஸ் அப்புறம் ப்ளஸ்ஸு, இது மாதிரி மாற்றி மாற்றி போயின்னு இருக்கும். மைனஸ் ப்ளஸ் ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கிறது மைனஸ்ன்றதை தெரிஞ்சு வச்சிங்க. ஓகே, இங்கே ப்ளஸ் போட்டாலும் தப்பு கிடையாது. ஒருத்தர் இங்கே ப்ளஸ் போடுறாரா, அதனால் தப்பு போட்டுற மாட்டாங்க. நீ புரிஞ்சிக்கணும், அவ்வளோதான். இது மாதிரி போயின்னு இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் நல்லா தெளிவாக தெரியறதுனால நான் மைனஸ் போடுறேன். ஸ்டூடெண்ட்ஸு மாற்றி போட்டாலும் தப்பு போட மாட்டாங்க. ஓகே, குட். tan inverse of x equal to x minus இங்கே 2 கேன்சல் பண்ணலாம். பாருங்கள், எஸ் கியூப் டிவைடட் பை 3. இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், 24 நியூமினேட்டர் இருக்கா, இங்கே 2 3 4. இப்போ 3 × 4 12, 12 × 2 24, 24 கேன்சல் ஆகிடும். ஸோ ப்ளஸ்ஸு எக்ஸ் பவர் 5 டிவைடட் பை 5. இப்போ பாருங்கள், உங்களால் அடுத்தது என்ன வரும்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். இது வரையும் தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இங்கே 1 எக்ஸ் பவர் 1 மைனஸ் எஸ் கியூப் பை 3 ப்ளஸ் எக்ஸ் பவர் 5 டிவைடட் பை 5 ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு டெஃபினட்டாக அங்கே மைனஸ் வரும் தெரியும். அதுக்கப்புறம் எக்ஸ் பவர் 7 தான் வரும்னு பார்க்கும்போதே தெரியும். டிவைடட் பை 7 தெரியும். இது மாதிரி புரிஞ்சிங்கன்னு இப்போ ஆன்சர் பண்ணலாம். நீங்கள் இதை அப்புறம் லாஸ்ட்டில் மெமரி பண்ணி வச்சுக்கணும். tan inverse of x எக்ஸ்பான்ஷன், tan inverse of x விரிவு x மைனஸ் எஸ் கியூப் பை 3 ப்ளஸ் எக்ஸ் பவர் 5 டிவைடட் பை 5 மைனஸ் எக்ஸ் பவர் 7 டிவைடட் பை 7 ப்ளஸ் எக்ஸட்ரா. இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க. தேங்க்யூ. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா மார்க் எடுங்க. நல்ல ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது.